நீதிமன்றத்துக்கு அனைவரும் தலைவணங்கி தான் ஆகணும். உயர்நீதிமன்றமாக இருந்தாலும் சரி, அது உச்சநீதிமன்றமாக உச்சபட்ச அதிகாரம் கொண்ட உச்சநீதிமன்றம் இருந்தாலும் தலைவணங்கி தான் ஆகணும். இந்த தருணத்தில் வந்து இதுக்கு மேலே அதில் கெடுவே கிடையாது. தலைவணங்கள்னா இன்றைக்கி அவர் சிறைச்சாலைக்கு சென்றிருப்பார், பெயில் ரத்தாய் செய்யப்பட்டிருக்கும். எப்படி மந்திரி பதவி போதான் போகுது? சிறைச்சாலையிலேருந்து இலாக்காவை பார்க்க முடியாது இல்லையா? அப்புறம் பெயில் கிடைக்காது, இந்த கேஸ் கஸ்டோடியல் ட்ரையலில் போயிடும். இந்த கேஸ் வழக்கு முடிகிற வரைக்கும் எத்தனை ஆண்டு ஆனாலும் 900 சாட்சிகளை விசாரணை வரைக்கும் தம்பி செந்தில் பாலாஜி சிறைச்சாலையில் தானே இருக்கணும், அப்படி இருக்கணும். செந்தில் பாலாஜி உச்சநீதிமன்றம் வந்து அவர் மந்திரி பதவியில் எடுக்கணும்னு சொல்கிறாங்க. இங்கே உயர்நீதிமன்றம் அவர் மேலே எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணணும்னு தான் சொன்னாங்க. அதனால் பொன்முடி எடுக்க சொல்லி உயர்நீதிமன்றம் எந்த இடத்துல சொல்ல. அதனால் தார்மீக பொறுப்பேற்று மக்களின் கோரிக்கையை ஏற்று இது போல் இனிமேல் வந்து திமுகவில் யாரும் பேச மாட்டாங்க. இது மாதிரி கடுமையான நடவடிக்கை எடுத்தால் தான் அடுத்து சொல்லி புரிய வைக்க முடியாது. நான் பயந்துகிட்டே இருக்கிறவங்கனால அப்படின்ட்டு வந்து பயம் தேவையில்லை. தப்பு பண்ணால் யாராக இருந்தாலும் நீங்கள் நைட்டே எடுத்துடணுன்றது. அவர் என்ன சொன்னார்னா, நான் மட்டுமா பேசினேன், அண்ணன் துரைமுருகன்லாம் இப்படி பேசியிருக்காங்கல்ல, அவங்க மேலாம் நடவடிக்கை எடுக்காமல் என் மேலே மட்டும் ஏன் எடுக்கிறேன்னு சனி போனம் தனியாக போவதில்லை. அது மாதிரி ஒரு துணைக்கு ஒரு பணத்தை தேடி இருக்காரு. அது இல்லை, அவ்வளோதான் சொல்லணுமே தவிர துரைமுருகனால் அது நடந்து முடிஞ்சிச்சு. இப்போ எதுவும் புதுசாக எந்த பிரச்சனையும் இல்லாதனால அதுவும் சீனியர் வேறு ஏதோ அவர் தப்பிச்சிருக்காருன்னு தான் சொல்லணும். தற்போதுக்கு தப்பிச்சிருக்காரு. தளபதியோட மாப்பிள்ளை சபரீசன் என்ன சொல்கிறாருன்னா, இவங்களெல்லாம் எடுக்கணுன்றதுல அழுத்தம் திருத்தமாக இருக்கார். இவங்களால தான் கட்சி கெட்ட பேர் வந்து மீண்டும் எலெக்ஷன் பண்ணணும், நான் மீண்டும் எலெக்ஷன் வேலை பார்க்கணுன்னா இவங்களாம் வச்சு பார்க்க முடியாது. என்னால் இன்னும் கடுமையான வார்த்தையை பிரயோகப்படுத்த தான் சொல்கிறாங்க. இவங்க தொடர்ந்தால் நான் வந்து இந்த 2026 எலெக்ஷனே பண்ண மாட்டேன், நான் ஈடுபட மாட்டேன். போன எலெக்ஷன் வெற்றிக்கு சபரீசன் தானே காரணம், அவருடைய வேலை தானே காரணம். அதனால் அது மாதிரி சொன்னதாக தான் தகவல். இதில் என்ன துரதிருஷ்டம்னா, அவர் சொல்லி பிடிஆர் பழனிவேல் தியாகராஜனுக்கு இலாக்கா மாற்றம் எதுவுமே பண்ணாமல் இருக்கிறாங்க. நல்லா திறமையானவர் கூட. அக்கா கனிமொழியினுடைய அழுத்தத்தின் காரணமாக மீண்டும் திரும்ப தான் சொல்கிறேன், அவருடைய குடும்ப சூழ்நிலை தான் அவரை மனோ தங்கராஜ் மீண்டும் பால்வளத்துறை அமைச்சராக இன்னும் அறிவிப்பு வரல, அமைச்சராகியிருக்காங்க. அது பால்வளையா இல்லை வனத்துறையா நமக்கு இன்னும் வரல. அநேகமாக 90% பால்வளத்துறையாக தான் இருக்கும். போன முறை அவர் பால்வளத்துறை அமைச்சராக இருக்கும்போது சிறப்பாக தான் செயல்பட்டார். கம்பேர் டு கண்ணப்பன் சாரை விட அவர் கொஞ்சம் கீழே இறங்கி வேலைலாம் பார்த்து டைமுக்கு பால்லாம் வர வச்சார், எல்லாம் பண்ணார். இருந்தாலும் அவரும் முழுமையாக அதிகாரிகள் நம்பி ஆட்சி செய்யக்கூடியவர் தான், தன்னிச்சையாக செய்யக்கூடியவர் இல்லை. ஆவின் அதிகாரிகள் என்ன சொல்கிறாரோ அப்படியே கிளிப்புள்ள மாதிரி கேட்பார். அப்படி ஒரு ஆட்சி வந்து சரியாக இருக்குமான்றது சந்தேகத்துக்கு. எல்லாம் சில பேர் தெரியாமல் எல்லாம் தெரியலன்னு கற்றுப்பாங்க. இவர் எல்லாம் எனக்கு தெரியும்னு சொல்லுவார். ஆனால் அதிகாரிங்க என்ன பாட்டு பாடுறாங்களோ அந்த பாட்டை பின் பாட்டு பாடுவார். இவர் மனதாங்க. ரியல் ஒன் நண்பர்கள், உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். தொடர்ச்சியாக பல்வேறு முக்கியமான தகவல்களை நம்முடைய வாசகர்களுடன் பகிர்ந்து வரும் அதிமுகவுடைய முன்னாள் நிர்வாகி ஆவின் வைத்தியநாதன் அவர்கள் நம்முடைய இருக்கிறார். வணக்கம் சார். ரியல் ஒன் நேயர்களுக்கு வணக்கம். நீங்க கடந்த வீடியோல தெரிவிச்சிருந்தீங்க, மதுவிலக்கு துறையை பொறுத்த வரைக்கும் அமைச்சர் முத்துசாமியிடம் தான் கொடுக்கப்படும் அப்படிங்கிற கருத்துக்களை முன் வச்சிங்க. தமிழ்நாட்டிலே நம்ம தான் முதல்ல அதை வந்து பதிவு பண்ணோம். முத்துசாமிக்கு தான் கொடுக்கப்பட வேண்டும். ஏன் முத்துசாமிகிட்ட இருக்கும்போது இந்த மதுவிலக்கு ஏன் பிரச்சனையே வரல அப்படின்னு நம்ம தெளிவாக கேட்டிருந்தோம். அதை உளவுத்துறை மூலயமா அன்றைக்கி உளவுத்துறை டிசி என்னோட தொடர்பு கொண்டாங்க. இந்த தகவலெல்லாம் உண்மையானாங்க. ஆமாம் சார், இதெல்லாம் உண்மையான தகவல் தான் நாங்கள் சொல்கிறோம். இந்த பிராண்டெல்லாம் போட போகிறான்றாங்களே, அதெல்லாம் உண்மையான. ஆமாம் சார், உண்மையான, நீங்கள் வெரிஃபை பண்ணிங்க. ஹோம் செக்ரட்டரிகிட்ட இருக்குது பாருங்கள் ஃபைலு, கையெழுத்து போட மாட்டேன்னு சொன்னதெல்லாம் சொன்னோம். அது உடனே முதலமைச்சருடைய கவனத்துக்கு செத்துட்டு போயிருப்பாங்க உளவுத்துறை. அதன் வாயிலாக மீண்டும் இல்லைன்னா அது தங்கம் தென்னரசுக்கு போவதாக தான் முதல்ல பேச்சு அடிப்பட்டது. நீங்கள் நெறியாளர் கூட என்ன சொன்னீங்க, இல்லை அரவக்குறிச்சியில் இளங்கோ அவர்களுக்கு நான் அப்பயே மறுத்தேன், அப்படி கொடுக்கக்கூடாது. மீண்டும் செந்தில் பாலாஜியோட கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடாதுன்னா மீண்டும் முத்துசாமி மாதிரி சீனியர் மினிஸ்டர்கிட்ட அதை கொடுக்கணுன்னா மாண்புமிகு முதலமைச்சர் வந்து இந்த முறை இலாக்கா மாற்றத்தை வந்து மிக நேர்மையாக குடும்பத்துடைய அழுத்தங்கள் இல்லாமல் முடிவெடுத்திருக்காரு தான் சொல்லணும். அதை விட இபி வந்து அண்ணன் சிவசங்கர்கிட்ட கொடுத்தது வந்து மிக மகிழ்ச்சியான ஒரு விஷயம். ஏன்னா ஜூனியர் மந்திரி பயந்து தப்பு தவறு நடக்காமல் போக்குவரத்து துறையை, அதாவது நிதி பற்றாக்குறையில் இருந்தால் கூட போக்குவரத்து துறையை வந்து மிக சிறப்பாக செயல்படுத்தி கொண்டிருக்கிறார். இது இப்போ சிவசங்கர் இந்த எவ்வளோ தள்ளாட்டத்தில் இருக்குது, பணம் நெருக்கடி இருக்குது, நிதிநிலை, போக்குவரத்து துறையை வந்து அமைச்சராக இருக்கின்ற அவர் பொறுப்பு இருக்கணும். அவருக்கு இது மாதிரி ஜூனியர் மினிஸ்டர் தான் கொடுக்கணும். அதே மாதிரி அண்ணன் துரைமுருகன் பதவியும் எடுத்துருக்கணும். அவர் ஏன் எடுக்காமல் இருந்த 2 பேரும் மட்டும் இல்லை, அண்ணன் துரைமுருகனையும் எடுத்துருக்கணும் தான் எங்களுடைய வேண்டுகோள்.
இப்போ பார்த்தீங்கன்னா இந்த அமைச்சரவை மாற்றம், குறிப்பாக இந்த 2 அமைச்சர்கள் அமைச்சரவையிலிருந்து நீக்கம், செந்தில் பாலாஜி, பொன்முடி, இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் பாரதிய ஜனதா கட்சியுடைய முன்னாள் தமிழக தலைவர் அண்ணாமலை அவர்கள் ஒரு கருத்துக்களை முன் வச்சிருக்கிறாங்க. அதாவது இந்த 2 அமைச்சர்களை நீக்கப்பட்டது, ஒரே நாளில் நீக்கப்பட்டது, உச்ச நீதிமன்றம், ஹைகோர்ட் இந்த அறிவுறுத்தலின் பேரில் நீக்கப்பட்ட நிகழ்வை பொறுத்த வரைக்கும் இந்திய வரலாற்றிலேயே முதல் முறையாக தமிழகத்தில் தான் இப்போது நடந்திருக்கிறது, திமுக ஆட்சியில் தான் நடந்திருக்கிறது அப்படின்ற கருத்துக்களை முன் வைக்கிறாங்க. இதை எப்படி பார்க்குறீங்க? அம்மா ஆட்சியில் பல முறை நடந்திருக்கு. அப்போல்லாம் அண்ணாமலை அரசியலே இல்லை, அதனால் அவருக்கு புரியறதுக்கான வாய்ப்புகள் இல்லை. அம்மா ஆட்சியில் நிறைய நடந்திருக்கு இந்த மாதிரி. நைட்டு ஏர்போர்ட் அங்கே ஃப்ளைட் ஏறும்போது மந்திரியாக இருப்பார் மதுரையில், இங்கே இறங்கும் போது மந்திரியாக எடுக்கப்பட்ட காட்சியெல்லாம் நம்ம பார்த்துருக்கோம் புரட்சித் தலைவர் அம்மா ஆட்சியில். இல்லை, இது வந்து நீதிமன்றம் அழுத்தம் மூலமாக நீக்கப்பட்ட நிகழ்வு அப்படிங்கிறத சுட்டி காட்டுறாங்க. நீதிமன்றத்துக்கு அனைவரும் தலை வணங்கி தான் ஆகணும். உயர் நீதிமன்றமாக இருந்தாலும் சரி, அது உச்ச நீதிமன்றமாக உச்சபட்ச அதிகாரம் கொண்ட உச்ச நீதிமன்றமாக இருந்தாலும் தலை வணங்கி தான் ஆகணும். இந்த தருணத்தில் வந்து இதுக்கு மேலே அதில் கெடுவே கிடையாது. தலை வணங்கினா இன்றைக்கி அவர் சிறைச்சாலைக்கு சென்றிருப்பார், பெயில் ரத்தாய் செய்யப்பட்டிருக்கும். எப்படி மந்திரி பதவி போதான் போகுது? சிறைச்சாலைன்னு இலாக்காவை பார்க்க முடியாது இல்லையா? அப்புறம் பெயில் கிடைக்காது, இந்த கேஸ் கஸ்டோடியல் ட்ரையலில் போயிடும். இந்த கேஸ் வழக்கு முடிகிற வரைக்கும் எத்தனை ஆண்டு ஆனாலும் 900 சாட்சிகளை விசாரணை வரைக்கும் தம்பி செந்தில் பாலாஜி சிறைச்சாலையில் தானே இருக்கணும், குடியிருக்கணும். இதை தானே நம்ம கடந்த இதில் நம்ம சொல்லியிருந்தோம். இதை வந்து காலதாமதமாக எடுத்த கண்கட்டப்புறம் சூரிய நமஸ்காரம் பண்ணியிருக்க கூடாது முதல்வர். அட்லீஸ்ட் இப்போவாது எடுத்த வேறு வழி இல்லாமல் எடுத்திருந்தா கூட அது பாராட்ட முதல்வரை வந்து அதில் ஈகோ பார்க்காம பொன்முடி மேலே வந்து நடவடிக்கை எடுத்தது பாராட்டணும். செந்தில் பாலாஜி உச்ச நீதிமன்றம் வந்து அவர் மந்திரி பதவியில் எடுக்கணும்னு சொல்கிறாங்க. இங்கே உயர்நீதிமன்றம் அவர் மேலே எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணணும்னு தான் சொன்னாங்க. அதனால் பொன்முடியை எடுக்க சொல்லி உயர்நீதிமன்றம் எந்த இடத்துல சொல்ல, இதனால் தார்மீக பொறுப்பேற்று மக்களின் கோரிக்கையை ஏற்று இது போல் இனிமேல் வந்து திமுகவில் யாரும் பேச மாட்டோம். இது மாதிரி கடுமையான நடவடிக்கை எடுத்தால் தான் அடுத்து சொல்லி புரிய வைக்க முடியாது. நான் பயந்துகிட்டே இருக்கிறவங்கனால அப்படின்ட்டு வந்து பயம் தேவையில்லை. தப்பு பண்ணால் யாராக இருந்தாலும் நீங்கள் நைட்டே எடுத்துடணுன்றது தளபதி ஸ்டாலினை வந்து இந்த தமிழக முதல்வரை இந்த ஒரு விஷயத்தில் நம்ம பாராட்டி தான் ஆகணும். இப்போ பொன்முடி அவர்களுடைய விவகாரத்தை பொறுத்த வரைக்கும் அமைச்சர் பதவியை ரிசைன் பண்ண சொல்லி முதல்வர் தரப்பிலிருந்து அறிவுறுத்தல் வைத்தும், பொன்முடி அவர்களை பொறுத்த வரைக்கும் நான் ரிசைன் பண்ண மாட்டேன் அப்படிங்கிற நிலையில் தான் கடைசி வரைக்கும் இருந்தாங்க. முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் எச்சரிக்கை விடுத்த பிறகுதான் ரிசைன் பண்ணுவதற்கே முன் வந்தாங்க அப்படிங்கிற கருத்துக்கள் செய்திகள் வந்துட்டு இருக்கு. அவர் என்ன சொன்னார்னா, நான் மட்டுமா பேசினேன், அண்ணன் துறைமுருகன்லாம் இப்படி பேசியிருக்காங்கல்ல, அவங்க மேலாம் நடவடிக்கை எடுக்காமல் என் மேலே மட்டும் ஏன் எடுக்கிறேன்னு சனி போனம் தனியாக போவதில்ல, அது மாதிரி ஒரு துணைக்கு ஒரு பணத்தை தேடி இருக்காரு. அது இல்லை, அவ்வளோதான் சொல்லணுமே தவிர துரைமுருகனால் அது நடந்து முடிஞ்சிச்சு. இப்போ எதுவும் புதுசாக எந்த பிரச்சனையும் இல்லை. அதனால் அதுவும் சீனியர் வேறு கடந்த சட்டமன்றத்தில் அவர் சனிக்கிழமையோ வெள்ளிக்கிழமையோ அவர் நடந்தபோது கூட தளபதி ஸ்டாலினை முத்தம் கொடுக்கணும்லாம் பேசி அவரை சிரிக்க வச்சு அவர் குழந்தையிலேருந்து நான் தூக்கி மலரன் நினைவு மாதிரி பழைய நினைவுகள்லாம் நினைவுக்கு வந்து ஏதோ அவர் தப்பிச்சிருக்காருன்னு தான் சொல்லணும். தற்போதுக்கு தப்பிச்சிருக்கார். தளபதியோட மாப்பிள்ளை சபரீசன் என்ன சொல்கிறாருன்னா, இவங்களெல்லாம் எடுக்கணுன்றதுல அழுத்தம் திருத்தமாக இருக்கார். இவங்களால தான் கட்சி கட்ட பேர் வந்து மீண்டும் எலெக்ஷன் பண்ணணும், நான் மீண்டும் எலெக்ஷன் வேலை பார்க்கணுன்னா இவங்களாம் வச்சுன்னு பார்க்க முடியாது என்னால். இன்னும் கடுமையான வார்த்தையை பிரயோகப்படுத்த தான் சொல்கிறாங்க. இவங்க தொடர்ந்தால் நான் வந்து இந்த 2026 எலெக்ஷனே பண்ண மாட்டேன், நான் ஈடுபட மாட்டேன். போன எலெக்ஷன் வெற்றிக்கு சபரீசன் தானே காரணம், அவருடைய வேலை தானே காரணம். அதனால் அது மாதிரி சொன்னதாக தான் தகவல். இதில் என்ன துரதிருஷ்டம்னா, அவர் சொல்லி பிடிஆர் பழனிவேல் தியாகராஜனுக்கு கூடுதல் பதவி மந்திரி இது இலாக்கா மாற்றம் எதுவுமே பண்ணாமல் இருக்கிறாங்க. அதுதான் நல்ல திறமையானவர் கூட நம்ம இதில் ஒரு கடந்த இதில் பேசியிருந்தோம். திரும்பவும் அவர் டம்மி தகவல் தொழில்நுட்பத்துக்கு டம்மி இலாக்காக்கு தள்ளப்பட்டிருக்காருன்றது வருத்தத்துக்குரிய விஷயம் தான். இப்போ இந்த அமைச்சரவை மாற்றத்தில் மீண்டும் மனோ தங்கராஜ் அவர்கள் உள்ள பால்வளத்துறை, அவரை கடந்த காலத்தில் இருந்த அதே பால்வளத்துறைக்கு கொண்டு வரப்பட்டிருக்காங்க. இதை எப்படி பார்க்குறீங்க? மாண்புமிகு முதல்வர் அவர்கள் அக்கா கனிமொழியினுடைய அழுத்தத்தின் காரணமாக மீண்டும் திரும்ப தான் சொல்கிறேன், அவருடைய குடும்ப சூழ்நிலை தான் அவர் காரணமாக மனோ தங்கராஜ் மீண்டும் பால்வளத்துறை அமைச்சராக இன்னும் அறிவிப்பு வரல, அமைச்சராகியிருக்காங்க. அது பால்வளையா இல்லை வனத்துறையா நமக்கு இன்னும் வரல. அநேகமாக 90% பால்வளத்துறையாக தான் இருக்கும். போன முறை அவர் பால்வளத்துறை அமைச்சராக இருக்கும்போது சிறப்பாக தான் செயல்பட்டார். கம்பேர் டு கண்ணப்பன் சாரை விட அவர் கொஞ்சம் கீழே இறங்கி வேலைலாம் பார்த்து டைமுக்கு பால்லாம் வர வச்சார், எல்லாம் பண்ணார். இருந்தாலும் அவரும் முழுமையாக அதிகாரிகள் நம்பி ஆட்சி செய்யக்கூடியவர் தான், தன்னிச்சையாக செய்யக்கூடியவர் இல்லை. ஆவின் அதிகாரிகள் என்ன சொல்கிறாரோ அப்படியே கிளிப்புள்ள மாதிரி கேட்பார் அவர். அப்படி ஒரு ஆட்சி வந்து சரியாக இருக்குமான்றது சந்தேகத்துக்குரிய. எல்லாம் சில பேர் தெரியாமல் எல்லாம் தெரியலன்னு கற்றுப்பாங்க. இவர் எல்லாம் எனக்கு தெரியும்னு சொல்லுவார், ஆனால் அதிகாரிங்க என்ன பாட்டு பாடுறாங்களோ அந்த பாட்டை பின் பாட்டு பாடுவார் இவர் மனோ தங்கராஜ் அவர்.
அதனால் 100% வந்து சரி பண்ண முடியுமா, இல்லை முதலமைச்சர்கிட்ட போய் எடுத்து இது மாதிரி நம்ம 3 ரூபா விலை குறைச்சிருக்கிறோம், நம்மளுக்கு அதனால் ஆவின் நஷ்டத்தில் இயங்குது, இது விலையை ஏற்றணும், மற்றதுக்கெல்லாம் ஏற்றுறீங்க, எதுக்கு மெட்ரோவா குடிநீருக்கு ஏற்றுறீங்க, ஈபிக்கு ஏற்றுறீங்க, சொத்து வரி எந்த வரி எல்லா வரியும் ஏற்றுறீங்க, ஆனால் பாலுக்கு மட்டும் 3 ரூபா ஏற்றினா என்ன ஆகிட போகுது, ஒரு மாதத்துக்கு 1 லிட்டர் பாலுக்கு 90 ரூபா தான் வரப்போகுது அப்படின்னு முதலமைச்சர்கிட்ட போய் பேசுறதுக்கு இவங்களுக்கெல்லாம் நடுக்க இருக்கிற காரணத்தினால்தான். அதில் நாசர்கிட்ட கொடுத்துருக்கலாம். நாசர் கொஞ்சம் தைரியமாக படாலுன்னு பேசிடுவார். யார்? ஆவடி நாசர் அவர்கள். ஆமாம். ஒரு விஷயம் அவர் மேட்டில் ஒரு குறிப்பிட்ட ஒரே ஒரு உதாரணத்தை மட்டும் சொல்கிறேன். தளபதி வந்து நாசர் மேலே ஒரு பெரிய அறிவாளின்ற நம்பிக்கைலாம் தளபதி கிடையாது. கூட இருந்தார், கஷ்ட காலத்தில் கூட இருந்தார், நம்மளுடைய காரில் பயணித்தவர் அப்படின்றதுக்கோசம் அவருக்கு இலாக்கா கொடுக்குறாங்க. பால்வளத்துறை கொடுக்கும்போது இப்போ இருக்கிற கால்நடைத்துறை செயலாளர் சுப்பையன் வந்து அப்போ வந்து ஆவினோட நிர்வாக இயக்குனர், அவர் வந்து முதலமைச்சர்கிட்ட சீஃப் செக்ரட்டரி தலைமையில் இறையன்பு தலைமையில் ஒரு ரிவ்யூ மீட்டிங் நடக்குது. அந்த ரிவ்யூ மீட்டிங்கில் நாசர் பேசுகிறார். என்னங்க, அதாவது 50 லட்சத்துக்கு மேலே எந்த ஒரு ஆவினோட எந்தவித டெண்டராக இருந்தாலும் எதுவாக இருந்தாலும் அது வந்து ஒரு டெண்டரில் கவர்மெண்ட்டுக்கு போகணும், அரசாங்கம் தான் அதில் கையெழுத்து போடணும், போர்டு லெவல் கமிட்டி இருக்குது, பிஎல்டிசி இருக்குது, இதெல்லாம் இருக்குது. ஆனால் சுப்பையன் வந்து சொல்கிறாரு, இது மாதிரி எங்கள் எம்டி இது யாருக்கு 15 நாளில் டெண்டர் போட்டு ஒரு ஆளுக்கு எப்படியா நீ இதை அப்படியே கொடுத்த அப்படின்னு கேட்டால் மேல் இடத்துலன்றாரு. நான் அமைச்சர், தளபதி எதுவாக இருந்தாலும் எங்கள் முதலமைச்சர் நீங்கள் எங்கிட்ட தான் சொல்ல போகிறீங்க, நீங்களும் மேல் இடம் இல்லை, இதை தவிர என்ன ஒரு மேல் இடம் எது? இந்த விதிமீறல் பண்ணியிருக்காரு, எப்படி பண்ணி ஒரு நிர்வாக இயக்குனர்னா அப்போது எந்த மேலிடம்னு தளபதிக்கும் புரியல. அப்போ சாயந்தரம் துரைமுருகன் அண்ணன்கிட்ட சொல்லியிருக்காரு. யார்? காரில் போகும்போது ஏன் நாசர் வெளுத்து வாங்கிட்டான் இன்றைக்கி ஐஏஎஸ் ஆஃபீஸருங்களா, இந்த அளவுக்கு திறமையாக இருப்பான்னு நான் பார்த்ததில்லை. அது மாதிரி ஒரு அதிகாரி சொல்கிறத முழுமையாக கேட்க மாட்டார். படிப்பறிவு குறைவாக இருந்தால் கூட அவருக்கு வந்து இந்த அறிவு ஜாஸ்தி. எது? அனுபவ அறிவு வந்து நாசருக்கு கம்பேர்ட் டு மனோ தங்கராஜ் நாசருக்கு அதிகம். இந்த இலாக்காவை கரெக்டாக கொடுத்துருக்கணும்னா நாசர் சார்கிட்ட தான் கொடுத்துருக்கணும். மனோ தங்கராஜுக்கு ஹைலி இன்டெலிஜென்ட், படிச்சிருக்காரு, ஆனால் அதிகாரிங்க சொல்கிறத அப்படியே முழுமையாக நம்புவார். அவருக்கு ஒரு டிராபேக் புரியுதுங்களா? நுனிப்புல் கீழே வரைக்கும் இறங்கி வர மாட்டார், அப்படியே நுனிப்புல்லை மேய்ஞ்சிட்டு அப்படியே போயிடுவார். அதனால் ஆவினை சீர்தூக்கி நிறுத்திலாம் பண்ணிடுவார்ன்ற பெரிய நம்பிக்கைலாம் அண்ணன் ராஜகண்ணப்பனாலே முடியலையே. இந்த இலாக்காவில் இருக்கிற அதிகாரிங்க, செகண்ட் லெவலில் அதிகாரிங்க வந்து ஆவின் வந்து எந்த மந்திரி போட்டாலும் எந்த ஐஏஎஸ் வந்தாலும் மாற்றி விட்ருவாங்க. அவங்க மேலே ஆவினை பற்றி தெரியுன்றதுனால நான் ஒரு டிரான்ஸ்போர்ட் கான்ட்ராக்டர் வரேன், அதை பற்றி நிறைய தெரியுன்றதுனால சொல்லுவார். அங்கே பிரச்சனையே 2ஆம் கட்ட அதிகாரிங்க தான் பிரச்சனை. யார் வந்தாலும் திசை திருப்பி அவனுங்க கொள்ளடிக்கிறத வந்து யாராலையும் மாற்ற முடியாது, திருந்த மாட்டாங்க. அவங்க பேச்சு தான் கேட்கணும். இங்கே வந்து மக்களாட்சி, மக்கள் பிரதிநிதிகள் சொல்கிறத வந்து அறவே கேட்காத ஒரு டிபார்ட்மெண்ட் எதிரானா இதுதான். நாசர் நல்லா பண்ணார், ராஜேந்திர பாலாஜி கூட இந்த டிபார்ட்மெண்ட்டை கரெக்டாக கையாண்டார் சொல்லலாம். திமுகவில் நாசரும் அவங்க 2 பேரும் தவிர அடக்கி ஆளக்கூடிய அதிகாரம் படைத்தவர்கள் இவங்க கையில் இல்லை. மனோ தங்கராஜன் அப்படி இருப்பார்னு நம்ம எதிர்பார்க்க முடியாது. அதனால் அந்த சாய்ஸும் தப்பு தான் சொல்ல வரேன். இந்த டாக்காக்கு இதுக்கு பால்வளத்துறைக்கு வந்து இப்போ அது வந்து எப்படி டிரான்ஸ்போர்ட்டு இபி மாதிரி நலிவடைஞ்சு இருக்கிற அந்த ஒரு நல்லா இருந்தது அதிமுக ஆட்சியில், அதிக லாபத்தோடு இயங்கின அந்த டிபார்ட்மெண்ட்டு இன்றைக்கி வந்து படுபாதாளத்துக்கு போயிடுச்சு. முதலமைச்சரோட கொள்கை முடிவு எது 3 ரூபா மக்களுக்கு குறைக்கணும்னு சொல்லி அதை குறைச்ச பணத்தை இது வரைக்கும் மக்களுக்கு ஆவின் நிறுவனத்துக்கு கொடுக்காதனால அந்த நிறுவனம் வந்து நல்லா லாபத்தில் ஜெயிச்சு ஓங்கியிருந்த நிறுவனம் இன்றைக்கி வந்து டிஏடியை கொடுக்கறதுக்கு கூட முடியாத நிலவில் இருக்குது. இதுதான் வருத்தப்படக்கூடிய ஒரு நினைவு. பல்வேறு முக்கியமான தகவல்களை நம்முடைய வாசகர்களுடன் பகிர்ந்து கொண்டதற்கு நன்றி சார். நன்றி, வணக்கம்.